வி பிளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியா, ஓம் தத்புருஷாத்மி மகாசனாயதிமிகு தன்னோ சண்மு பிரசோதியா என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 13/11/2024 புதன்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய திதி காலை 10:21 வரை துவாதசி, பின்பு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் மக நட்சத்திரம், பின்பு பூர நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் 7:30 மணிலிருந்து 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களை, மேஷராசி பொறுத்தவரை 12ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சுப செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். சிலருக்கு ஒரு இடத்தை வாங்கியிருப்பாங்க, ஒரு நிலத்தை வாங்கியிருப்பீங்க, ஒரு திருமணத்தை செய்து கொண்டு இருப்பீர்கள், ஆனால் அவற்றை பதிவு செய்யவில்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் என்று பதிவு செய்ய ஏற்ற நாள். டாக்குமெண்டேஷன் விஷயங்களில் கவனம் செலுத்தி அவற்றை முறையாக பதிவு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். திருப்பதியில் அருள்பாலிக்கூடிய ஏழுமலையான மனசு நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்கல்ல, ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. ரிஷபராசிக்கு 11ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீரென்று வெளிநாட்டு பயணத்திற்கு விண்ணப்பம் செய்வது, பாஸ்போர்ட் விண்ணப்பிப்பது, ஒரு லைசன்ஸ் விண்ணப்பிப்பது, ஒரு புதிதான கல்வி கற்க பயணத்தை மேற்கொள்வது என்று கற்றலுக்காக புதிய விஷயங்களை தொடங்குவதற்காக விண்ணப்பம் செய்ய ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. கேரளத்தில் அருள்பாலிக்கக்கூடிய, திருவனந்தபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய பத்மநாத சுவாமியை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரல, மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மிதுன ராசிக்கு புதிய தொழில் வாய்ப்பு அமையக்கூடிய காலம். புதிய தொழில் வாய்ப்புக்காக தொழிலை பதிவு செய்ய ஏற்ற நாள். தொழில் சார்ந்த விஷயங்களில், பதிவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்த ஏற்ற நாளாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. ஸ்ரீரங்கத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிங்க பெருமாளை மனசில் நினைச்சிட்டு, காற்றடிக்க சிங்க பெருமாள் என்று அழைக்கக்கூடிய சிங்க பெருமாளை மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரல, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு நல்ல நண்பர்களை, நல்ல உறவுகளை, நல்ல சிந்தனைவாதிகளை வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. கடகராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கூடிய அத்திவரதர மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரல, சிம்ம ராசியை பொறுத்தவரை மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், சந்திராசம் இருக்கிறதால் அன்றாட பணிகளை செய்யுங்க. அடுத்தவரோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. திடீரென்று கொடுக்கலாங்கல் பிரச்சனையில் எங்கேயாவது டாக்குமெண்டேஷன், ஏதாவது செக் புக்கில் சைன் பண்ணி கொடுத்துருந்தா அதனால் சில பின்னடைகள் வருவதற்கும் சில கருத்து மோதல்கள் வருவதற்கும் வாய்ப்பு இருந்தாலும் அவற்றை எல்லாம் உங்களுடைய வாக்குவாதத்தின் மூலியமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த நேரத்தில். ஈரோடு சென்னிமலையில் அருள்பாலிக்கக்கூடிய சென்னிமலை ஆண்டவர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரல, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 7ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் திடீர் திருமண யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். திடீரென்று கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் பத்திர பதிவு செய்யக்கூடிய காலமாக இருக்கிறது. ஒரு இடத்தை விற்று இன்னொரு இடத்தை மாற்றிக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. கன்னிராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய அத்திவரதர் மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரல, துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலாம் ராசிக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய காலம். 6ஆம் இடத்தில் சந்திர பகவான், 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் ராகுபவனோடு சேர்ந்து இருக்கும் போது புதிய தொழிலுக்காக விண்ணப்பம் செய்வது, ஒரு கம்பெனியை பதிவு பண்ணுவது என்று சுப விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாள்ல. துலாம் ராசிக்காரர்கள் விழுப்புரம் அருகே பூவரசங்குப்பத்தில் அருள்பாலிக்கூடிய லட்சுமி நரசிம்மர மனசில் நினைச்சிட்டு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும்.
விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு யோகமான விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு யோகமான காலம். அதே சமயத்தில் 7ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ரமாகி இருக்கும்போது, 4ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரமாகி இருக்கும்போது, இப்ப சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிவிட்டார். குரு பகவான் வக்ரத்திலே தொடர்கிறார். இதெல்லாம் சேர்ந்து பொருளாதார நெருக்கடி அலைச்சல்களை கொடுத்தாலும் நீண்ட நாட்களாக சாதிக்காத புதிய விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இருக்கிறது இந்த நல்ல நாளில். விருச்சிக ராசிக்காரர்கள் கோயமுத்தூரில் அல்பாளிக்கக்கூடிய ஈச்சனாரி விநாயகர் பெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்குவது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு பல்வேறு இன்னல்களிலிருந்து விடுதலை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். புதிய உறவுகள், புதிய நட்புகளை ஏற்படுத்தி புதிய விஷயங்களை சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் அலைச்சல்களை தவிர்த்து நல்ல விஷயங்களில் தலையிட்டு வெற்றி காணுவதற்காக திருப்பட்டூரில் அருள்பாலிக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் மனசில் நினைச்சிட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்களை, மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். வீடு மண்மனை யோகம் பெறக்கூடிய காலம். உறவுகளோடு இருந்த சண்டைகள் தீரக்கூடிய காலம். அதே சமயத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையில் சில வம்பு வழக்குகள் தீரக்கூடிய காலமாக இருக்கிறதால எத்தனை சண்டை வந்தாலும் அவற்றையெல்லாம் பேசி தீர்த்து கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் கோயமுத்தூரில் அருள்பாலிக்கூடிய கோணியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்காரர்கள், கும்பராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரராக சந்திரபகவான் பயணிக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதிய விஷயங்களில் கவனம் செலுத்தி உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலியமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அடுத்தவர்களால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டீர்கள் என்று பாராட்டு பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கூடிய சக்கரவாணி மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு திடீரென்று தொழில் வாய்ப்புகள் கைகூடக்கூடிய காலம். திடீரென்று நல்ல நண்பர்களை சேர்த்து கொண்டு நண்பர்கள் மூலியமாக நல்ல வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அற்புதமான காலம். அதே சமயத்தில் 7.5 சனி இருக்கிறதால சனீஸ்வர பகவான் சில பிரிவினைகளையும் சில சங்கடங்களையும் தந்தாலும் அவற்றெல்லாம் இறை வழிபாட்டின் மூலியமாக சரி செய்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் இன்றைய பிரதோஷ நாளில் புதன்கிழமை பிரதோஷத்தில் மீனராசிக்காரர்கள் அருகில் உள்ள சிவாலயம் சென்று நந்தியம் பெருமானையும் சிவபெருமானையும் ஒரு சேர வழிபட்டு பால், தேள், தயிர், திரவிய பொடி எல்லாம் வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்து வணங்கும் போது 7.5 சனி பாதிப்பிலிருந்து விடுபடுவதோடு பல்வேறு லாபங்கள் நடைபெறும் ஒரு அற்புதமான வாழ்க்கை அமையும். ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு, இன்று புதன்கிழமை பிரதோஷம். அனைவரும் அருகில் உள்ள சிவாலயம் சென்று எம்பெருமானை எம்பிராட்டையும் நந்தியம்பெருமானோடு வழிபட்டு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய புதன் தோஷங்கள் அனைத்தும் விலகி வெற்றி காண வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.